மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்குங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காங்கேய இனத்தை சேர்ந்த தொடர்ச்சியாக பசுக்கள் விற்பனைக்கு இருக்கிறது பதிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமுங்க. அதில் உங்களுக்கு எந்த பசுக்கள் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு போய் வளர்த்தலாமுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பசு பார்த்திங்கன்னா காங்கேயத்தை சேர்ந்த பழைய வர்க்க கொம்பு அமைப்புள்ள மான் கொம்பு அழகின்னு சொல்கிற அளவுக்கு மான் கொம்பு அமைப்புள்ள மயிலை பசுங்க. 5ஆம் மீத்து கன்று இனி இப்போ ஒரு வாரமாக இருக்குங்க. மயிலை காளை கன்று இனி இருக்குங்க. கன்றுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தும்மில் நல்ல ஒரு ரெட்டை திமிழ் அமைப்பில் நல்ல ஒரு கன்று நல்ல ஒரு சூட்டிப்பான மயிலை காளைக்கன்று இனி இருக்குங்க. கண்ணுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரம் ஆகுதுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கன்று இனதுக்கப்புறம் கறவை காணிக்காமல் அப்படியே கறந்துக்கலாமுங்க. நல்ல குணமாக நிற்கிதுங்க. பால் கறவைக்கலாம். இந்த பசுவில் பார்த்திங்கன்னா பால் அளவு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 2.5லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்ம கறந்துக்கிட்டு கன்றுக்கு போக கறந்துக்கலாமுங்க. கன்று நல்லா ஊட்டிக்குது. நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 லிட்டர் நம்ம தாராளமாக பால் கறந்து எடுத்துக்கலாம். கறவைக்கு காளானிக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா மடிக்காமல் சுத்தமுங்க. 4 காமும் நல்ல ஒரு சரியான இடைவெளியில் நல்ல ஒரு பால் அதிகமாக சுரப்பு வரக்கூடிய மடிக்காம்பு அமைப்பில் இருக்கக்கூடிய 5ஆம் மீத்து பழைய வர்க்க கொம்பு மான் கொம்பு அலைகளில் இருக்கக்கூடிய காங்கேயத்தை சேர்ந்த மயிலை பசு மயிலை காளைக்கன்றுடன் இருக்குது. இந்த மாதிரி பசுக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாமே அலைஞ்சிக்கிட்டே வருதுங்க. காங்கேயத்தில் இந்த மாதிரி பழைய வர்க்க கொம்பு அலைகளில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா இன்னும் தாராளமாக ஒரு 7 டீத்து கண்ணெல்லாம் இன்னும் நல்லபடியாக மேனி நல்லாயிருக்கு. உடம்பு நல்லாயிருக்கு. தண்ணி தீனி எடுத்துக்கிறதுக்கும் அதே மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க. அது பாட்டுக்கு தண்ணி தீவனம்லாம் புது இடத்துக்கும் சரி பழைய இடத்துல இருந்தப்பவும் சரி தண்ணி தீனிக்கெல்லாம் எல்லாமே நல்லபடியாக எடுத்துக்குதுங்க. தீவனங்களும் எடுத்துக்குது. நல்லா வாய் கடிச்சுங்க. இது போட்டாலும் நல்லா தீவனங்கள்லாம் நல்லா எடுத்துக்குது. இந்த பசு நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பசு கன்றை பற்றி அனைத்து விதமான தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாங்க. பசுவும் கன்றுக்கும் சுழி சுத்தம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. கறவை பார்த்திங்கன்னா நல்லா அதிக கறவை திறன் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மடிக்காம்பு நல்ல காம்பு அமைப்பில் காம்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கறக்கிறதுக்கும் நல்ல பஞ்சாட்டு நல்லா ஈஸியாக பால் வரக்கூடிய நல்ல பெரும்பிரை உழுவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லி கோவில், ஜேடர்பாளையம் பக்கத்தில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸில் காங்கேய இனத்தை சேர்ந்த சினை பசுக்கள், கன்றுடன் கூடிய பசுக்கள், காங்கேய இனத்தில் மயிலை, செவலை, காரி, காராம்பசு ஆகிய மாடுகள் எப்பவுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. சினை பசுக்களும் இருக்குதுங்க. கன்றுடன் கூடிய பசுக்கள் இருக்குது. பாக்கியில் இருக்கிற பசுக்களும் இருக்குங்க. 2 பல் 4 பல் அந்த மாதிரி இருக்குங்க. பல் சேர்ந்த மாடுகள் இந்த மாதிரி பழைய வர்க்க கொம்பு அமைப்பில் நல்ல குணமான பசுக்கள் நம்மக்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தேவையான பசுக்களுக்கு நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான எந்த மாதிரி வேணுமோ அப்படி நம்ம உங்களுக்கு அனைத்து விதமான தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாம். பார்த்திங்கன்னா கறவை திறன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 2.5 லிட்டருக்கு பக்கமாக கறந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ணும் நல்லபடியாக ஊட்டிக்கணும்னு வைங்களேன். அந்தளவுக்கு நல்ல கறவையும் வருதுங்க. நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு பசுவும் கன்றுடைய மதிப்பு நம்ம 57,000 சொல்கிறோமுங்க. அனுசரித்து பண்ணலாமுங்க. தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.